கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2024 வருஷம் கடைசி மாதம், கிறிஸ்துவனுடைய பிறப்பின் மாதம் என்று சொல்லப்படுகிற ஒரு மாதம். இந்த மாதத்தின் முதல் நாள், வாரத்தின் முதல் நாள், மாசத்தின் முதல் நாள், வருஷத்தின் கடைசி மாதம். ஆமென். இந்த நாளில் வாக்குத்தத்தத்தோடு நாம் கடந்து செல்வோம். யாத்திராகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எந்த ஸ்தானத்தில் நீங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட விதமான தேவைகள் மத்தியில் இருந்தாலும், போராட்டங்கள் மத்தியில் இருந்தாலும், எப்படி பலவீனர்களாக பலவான்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட விஷயத்தில் நீங்கள் இருந்தாலும், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம், நமக்காக கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம் ஒவ்வொரு வாழ்விலும் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறும்படியாக இருக்கட்டும். ஆமென். நிச்சயமாக நிறைவேறும், நான் விசுவாசிக்கிறேன். இந்த யாத்திராக புஸ்தகத்துல 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் யாருக்கு சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய் மலையண்டை வந்து ஒரு பாளையம் இறங்குகிறார்கள். அந்த இடத்துல கர்த்தர் அவர்களை எகிப்திலிருந்து கூட்டிட்டு வந்த அந்த நாள் முதல் கிட்டத்தட்ட ஒரு 50வது நாள் கர்த்தர் சந்தித்து பேசுறாரு. பேசி ஒரு 10 கட்டளைகளை கொடுக்கிறாரு. பின்பு அவர் சொல்லும்போது சொன்னாரு, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் முன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவர்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இது இஸ்ரவேல் சபைக்கு மாத்திரம் அல்ல, ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம் அனைவருக்கும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை தான் இந்த வாக்குத்தத்தம். அப்போ இது சபைக்கு மட்டுமா? இல்ல, எல்லா இஸ்ரவேலர்கள், உலகத்தில் உள்ள எல்லா இஸ்ரவேலர்களுக்கும் கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம், ஒரு வசனம். எந்த ஸ்தானத்திலும். அப்போ எந்த ஸ்தானம் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப அழகா சொல்லப்படுகிறது. நீங்க எப்படிப்பட்டதான ஒரு நெருக்கத்தில் இருந்தாலும், போராட்டத்தில் இருந்தாலும், சூழ்நிலை மத்தியில் இருந்தாலும், எவ்வளவு விதமான ஒரு மோசமான ஒரு கட்டுகள் இருந்தாலும், அங்கே கர்த்தர் வந்து ஆசீர்வதிப்பேர் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, கிட்டத்தட்ட உங்களை உயர்த்தக்கூடியதாக இருக்கும், உங்களை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கும், உங்களை கனப்படுத்தக்கூடியதாக இருக்கும். கடந்த அந்த 11 மாசம் உங்க வாழ்க்கையில நீங்க இழந்து போனதை இந்த மாசம் நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கும். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தார் அப்படின்னா, இழந்து போனதை என்ன செய்ய? மறுபடியுமாக சொல்லுங்க. இழந்து போனதை மறுபடியுமாக பெற்றுக்கொள்ள, காணாம போனதை தேட, ரட்சிக்கப்படக்கூடிய, ரட்சிப்பு இல்லாமல் இருக்கக்கூடியவரை ரட்சிக்கப்பட, இதுக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அதே போலதான் இந்த நாட்களில் இந்த வாக்குத்தத்தம், எந்த ஸ்தானத்தில், எந்த மாதிரியான தகுதி இல்லாத ஒரு பலவீனத்தில் நீங்கள் இருந்தாலும், கர்த்தர் உங்களை என்ன செய்ய போறாரு? இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதித்து, உங்களை கனப்படுத்தி மகிமைப்படுத்த போகிறார். எது இழந்து போனோம், எது இல்லாமல் போனோம், எது எனக்கு கிடைக்காமல் போகும் என்று சொல்லி எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை இருந்தாலும், இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆரம்பமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். மறுபடி உங்களுக்கு சில அதிகாரங்களை கொடுத்து, சில ஆசீர்வாதத்தின் மூலமாக உங்களை மறுபடி எழுந்து நிற்க செய்வார். இன்னொரு விஷயம் சொல்லும் போது, இங்க ஆரம்பிக்கும் போது, அவருடைய நாமத்தை உயர்த்துகிற அப்படின்னு சொன்னார். அப்புறம் என்னன்னா, தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாக எந்த இடத்துல நீங்க இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், நீங்க 2 பேர் 3 பேராக இருந்தாலும், உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய சபைகள்ல நீங்க ஒருமனப்பட்டு கூடி வந்து அவருடைய நாமத்தை உயர்த்த நீங்க இந்த மாசத்தை என்ன பண்ணணும்? பயன்படுத்திக் கொள்ளணும்.
போன மாசத்துல 11 மாசம் உங்க வீட்டில் குடும்ப ஜெபம் இல்லாமல் இருக்கலாம், தனி ஜெபம் இல்லாமல் இருக்கலாம், விசுவாசிகள் கூடி ஜெபிக்க ஆராதிக்க நீங்க விட்டு போயிருக்கலாம், சபை கூடுதல் இழந்து போயிருக்கலாம், சபைக்கு இங்க ஒழுங்கா வராமல் போயிருக்கலாம், பலவிதமான காரியங்கள் நீங்க இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு சொல்லும்போது தேவனை உயர்த்துகிற எல்லா ஸ்தானத்தில் அப்போ நீங்க தேவனை உயர்த்தணும். இந்த இடத்துல இருந்தாலும் தேவனை உயர்த்த நீங்க முன் வரணும். முக்கியமா ஆண்டவருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா இந்த மாசம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை, மகிமையை கர்த்தர் இரட்டிப்பாக கொடுப்பார். நீங்க அவரை உயர்த்தாதபடிக்கு நீங்க இந்த உலகத்தை நோக்கி பின்னோக்கி போவீங்கன்னு சொன்னால் உலகத்தில் வரக்கூடிய சில விதமான காரியம், பரிதவிப்பு, ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து நீங்க இழக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் வரும். ஆண்டோடைய வாக்குத்தத்தத்தை இழக்க, ஆண்டோடைய பிரசனத்தை இழக்க, ஆண்டோடைய ஆவியானவரை இழக்க, ஆவியானுடைய வார்த்தைகளை இழக்க, ஆண்டவர் இதுவரைக்கும் உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பை இழக்க வேண்டிய ஒரு காரியமாயிருக்கும். அவர் எல்லாவற்றையும் தேடவும், இழந்து போனதை தேட வந்தார் அப்படின்னாலும், எல்லாரையும் ரட்சிக்க வந்தார் அப்படின்னாலும், நீங்க அவர் விட்டு பின்மாறி போயிட்டே இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு பின்னாடி வந்து உங்களை என்ன பண்ண மாட்டார், திரும்ப தொட மாட்டார். இது கிருபையின் காலமா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இரண்டாவதுடைய வருகை அப்படின்றது வந்து ஒரு நியாய தீர்ப்பு நாளாகத்தான் இருக்குமே ஒழிய அன்னைக்கு உங்களை மன்னிக்கிறவராக வரமாட்டார். உங்களை அசுசிப்படுத்துறதுக்காக, உங்களுக்கு ஆதரப்படுத்த, உங்களுக்கு தைரியப்படுத்தலாம் அவர் வரமாட்டார். சொல்லப்படுது இல்லையா, அன்னைக்கு அவர் ராஜாதி ராஜாவாக சிங்காசனத்தில் உட்கார்ந்து நீதி கொடுக்கறதுக்காக தான் அன்னைக்கு வருவாரு. சொல்லப்படுது இல்லைங்களா. அப்போ நீங்க வந்து ஆண்டவர் சமூகத்தில் போய் நான் அப்படியே ஆண்டவரே, இப்படி ஆண்டவரே, அன்னைக்கு நான் இப்படி ஜெபம் பண்ணேன், நான் இன்னைக்கு இப்படி ஜெபம் பண்ணேன், அன்னைக்கு பாட்டெல்லாம் பாடினேன், புதுசாக கவிதையெல்லாம் எழுதுனேன், புதுசாக பாட்டெல்லாம் பாடினேன். இதெல்லாம் நிறைய விசுவாசம் சொல்லுவாங்க. நான் நிறைய கவிதை எழுதி வச்சிருக்கேன், நிறைய பாட்டெல்லாம் எடுத்து படித்து வச்சிருக்கேன், நான் மியூசிக் ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய டியூன்லாம் போட்டு வச்சிருக்கிறேன், நிறைய பிரசங்க குறிப்பெல்லாம் எழுதி வச்சுக்கேன் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நீங்க தேவனுடைய பிரசனத்தை இழந்து நீங்க எவ்வளவு செஞ்ச பாருங்க. இன்னைக்கு உலகத்துல பாருங்க, கடந்த நாள்ல எவ்வளோ பாட்டு, அதிகாரமான பாட்டு எழுதினவங்க தான், எவ்வளோ ஆராதனை பண்ணவங்க, துதிச்சவங்க தான், உலகம் முழுவதும் சுற்றி தெரிஞ்சவங்க தான். அவங்க ஊழியம் என்னாச்சு, இழந்து போயிட்டாங்கல்ல. சபை மூடப்பட்டாச்சுல்ல, ஊழியம் இழந்து போயிட்ட, மகிமை இழந்து போயிட்டாங்கல்ல. ஒரு செகண்ட் அவங்களுக்குள்ள அந்த பாவம் வரும்பொழுது, உலகம் வரும்பொழுது, ஆண்டவர் கொடுத்த அதிகாரம் முழுவதும் அவ்வளோ ஐஸ்வர்யம் இருந்தும், தனியாக ஃப்ளைட் வாங்குவேன்னு சொன்னாலும், தனியாக வீடு கட்டுவேன், பங்களா கட்டுவேன்னு சொன்னாலும், ஒரு செகண்ட் எல்லாத்தையும் இழந்து போயிட்டாங்க. அவங்களுக்கே அந்த முடிவு அப்படின்னா நீங்களும் நானும் ஏமாத்திரம் இருக்கீங்களா? அப்போ 2 பேர் 3 பேர் என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் ஒருமனப்பட்டு எதை குறித்தாக. அப்போ உங்களுக்குள்ள என்ன இருக்கணும், கர்த்தரை உயர்த்தணும், வேலையில கர்த்தரை உயர்த்தணும், ஆண்டவரை முன்னாடி வைக்கணும், வேலையில ஆண்டவரை முன்னாடி வைக்கணும், வியாபாரத்தில் ஆண்டவரை முன்னாடி வைக்கணும். ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் நீங்க செஞ்சு முடிச்சுட்டு தான் நீங்க என்ன பண்ணணும், உங்க வேலை, வியாபாரம், படிப்பை பார்க்கணும், உங்க குடும்பத்தை பார்க்கணும். நீங்க ஆண்டவரை தேடாமல், ஆண்டவரை மகிமைப்படுத்த, ஆண்டவரை ஸ்தானத்தை உயர்த்தாமல் நீங்க உங்க எவ்வளவு காரியங்கள் நீங்க உயர்த்தினாலும் இந்த வாக்கு தத்துவம் உங்களுக்கு படிக்காது. ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம், சங்கீத புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க. எல்லாரும் தெரிஞ்ச சங்கீதம் தான், 150வது சங்கீதம். 150வது சங்கீதம் எடுத்துக்கோங்க. சங்கீத புஸ்தகம் 150 150வது சங்கீதம் எடுத்துக்கிட்டு அதை வாசிங்க. அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். நல்ல கவனமா பாருங்க. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். ஆமா, எப்படி துதிக்கணும் என்று சொல்லி, எப்படி அவரை கனப்படுத்த உயர்த்தணும் அப்படின்னா,
முதல்ல அவருடைய ஸ்தலத்துல. ஆமே. இங்க அவர் சொல்லும்போது சொன்னா நீ உன்னுடைய ஸ்தானத்துல வந்து ஆசீர்வதிப்பேன்ட்டார். அவர் உங்க இடத்துக்கு இறங்கி வர. நல்லா கவலை பாருங்க. இந்த மாசம் ஆண்டவருடைய பிறப்பின் மாசம். இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. உங்க வீட்டுக்குள் அவர் பிறந்து வந்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்குள் அவர் பிறந்து வந்திருக்கிறார். உங்களுக்குள் அவர் பிறந்து வந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவர் பிறந்து வந்திருக்கிறார். உங்களுடைய எதிர்காலத்துக்குள் அவர் பிறந்து வந்திருக்கிறார். உங்களை ஆஸ்வதிக்கும்படியாக இந்த மாசம் வந்திருக்கிறார். ஆனா நீங்க என்ன செய்யணும்னா அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துல அவரை தேட, துதிக்க, ஆராதிக்க, அவரை மகிமைப்படுத்த, அவரை கனப்படுத்த நீங்க மாறணும். சொல்றது இல்லையா? அவருடைய ஸ்தலம் எது? அவருக்கான ஸ்தலம் எது? எந்த இடம் அவருடைய பரிசுத்தமான ஸ்தலம்? நான் வீட்டுக்குள்ள கூட ஒரு பூஜை ரூம் வச்சிருக்கேன் பாஸ்டர். அங்க வெறும் பைபிள் வச்சிருக்கிறேன், ஒரு குத்து விளக்கு வச்சிருக்கிறேன். அதை இஸ்ரவேலர்கள் அவங்களுடைய திருச்சபையில் வச்சது போல நான் வந்து இந்த புக்கு பைபிள் ஸ்டோருக்கு போனேன். அங்கே அவங்க குத்து விளக்கெல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த இஸ்ரவேல் ஆரோனுடைய குத்து விளக்கு வச்சுருந்தாங்க. அது ஒன்று வாங்கி வச்சிருக்கிறேன். ஒரு பைபிள் ஸ்டாண்டு வச்சிருக்கிறேன். இந்த பழைய ஏற்பாட்டில் வச்சது போலயே வச்சிருக்கிறேன். ஒரு பூஜாரமாக வச்சிருக்கிறேன். அதான் பரிசுத்த ஸ்தலம் கிடையாது, கிடையாது. அவருடைய பரிசுத்த ஸ்தலம் எது? ஆகாய விரிவை பார்த்து அவர் படைத்திருக்கிற ஆகாய விரிவு. தொடர்ந்து வாசிக்கணும். அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையான கிரியைகள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவருடைய அந்த பவர்ஃபுல்லான ஒரு ஸ்தானம் அப்படின்னு இருக்கு. அங்கதான் நம்மளை வந்து என்ன பண்ணணும்? நீங்க நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நீங்களே அந்த தேவாலயமா இருக்கீங்க, அதனால நானே தேவாலயமா இருக்கேன், நானே சாமி ஆயிட்டேன் பாஸ்டர், நானே இயேசு ஆயிட்டேன், நானே தீர்க்கதரிசி ஆயிட்டேன். நீ நிறைய பேர் அப்படி கிளம்பிட்டீங்க. நானே தீர்க்கதரிசி ஆகிட்டேன், நானே ஜெப வீரர் ஆகிட்டேன், நானே ஆராதனை வீரர் ஆகிட்டேன், நான் சொன்னால் நடக்கும், நான் கேட்டால் கிடைக்கும் அப்படின்ற மந்திரவாதி மாதிரி ஆகிட்டீங்க. இப்போ பூரா கிறிஸ்தவர்கள் பூரா மந்திரவாதி ஆகிட்டீங்க, ஜோசியக்காரங்க குறி சொல்கிற மாதிரி ஆகிட்டீங்க. கிடையாது. ஆண்டோடைய வல்லமையான ஒரு ஸ்தானம், ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் எது? தொடர்ந்து வாசிக்கும் பொழுது மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். சரி. எக்கால துணியோடு அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குகளோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. இப்ப 149:1 எந்த இடம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இது எல்லாம் எங்க வந்துச்சு? 150 சங்கீதத்துல இப்படி எல்லாம் ஆராதனை பண்ணுங்க, இப்படி எல்லாம் பாடுங்க, இப்படிலாம் துதிங்க, பேரோசை உள்ள கைத்தாளம், பாட்டு, துதி, ஆராதனை எல்லாம் இருக்கட்டும் அப்படின்ட்டாரு. எங்க? 149:1 அல்லேலூயா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. பரிசுத்தவான்கள் சபையிலே இருக்கீங்களா? அப்ப நமக்கான ஒரு சபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சபையிலே அவரை கனப்படுத்த, மகிமைப்படுத்த வேண்டும். இருக்கீங்களா? ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க அப்படி இந்த மாசத்துல இருக்கும் பொழுதுதான் இந்த மாசம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 29 சங்கீதம் 11 வசனம், கர்த்தர் தமது ஜனத்துக்கு பெறன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்கள் ஆசீர்வாதம். என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுக்கு பலன் கொடுக்கிறாரு, இரண்டாவது உங்களுக்கு சமாதானம் கொடுக்கிறாரு, மூணாவது உங்களுக்கு ஆஸ்வதிக்கிறாரு. நீங்க சமாதானம் இல்லாமல் பலவீனமா இருக்கிற உங்களை ஆஸ்வதிக்க கிடையாது. நீங்க பலவீனமா இருக்கிற உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தா என்ன ஆகும்? ஆசீர்வாதத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். உங்களால சரியாக பிரயோஜனப்படுத்த முடியாது. சமாதானம் இல்லாமல் இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தா உங்களுடைய மனசு பூரா அந்த சமாதானம் இல்லைன்னு சோர்வா தான் இருப்பீங்க, களைப்பா தான் இருப்பீங்க, அழுகையோட தான் இருப்பீங்க. அப்ப உங்க ஆசீர்வாதத்தை கொடுத்தா இப்ப நீங்க சமாதானம் இல்லாம இருக்கீங்க, பலவீனமா இருக்கீங்க. உங்களுக்கு நல்லா மட்டன் பிரியாணியை கொண்டு வந்து நல்ல பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோட்டல்ல இருந்து, நல்ல பேர் போன ஒரு ஹோட்டல்ல இருந்து ஒரு பிரியாணி கொண்டு வந்து கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? சாப்பாடு தள்ளிடுவீங்க.
இதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னா நீங்க தள்ளிடுவீங்க. ஏன்னா நானே பலவீனமா இருக்கேன், நானே சமாதானம் இல்லாம இருக்கேன், நானே சோர்வா இருக்கேன், நானே அசதிங்க, நானே கவலை, இந்த இடத்துல கொண்டு வந்து நீ பிரியாணியை கொடுக்குறியோ அப்படின்னு. அதனால ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, முதல்ல உங்களுக்கு பலன் இல்லாத உங்களை பலப்படுத்தி, அதான் உங்க ஸ்தானத்துல இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். சமாதானம் இல்லாத உங்களுக்கு சமாதானம் கொடுத்து அப்புறம் தான் உங்களுக்கு ஆஸ்வதிக்க போகிறார். அப்போ இந்த பலவீனம், இந்த சமாதானம் இல்லாம என்னென்ன ஒரு 7 விதமான காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். முதல் காரியம் ஏசாயா 51:14. ஏசாயா 51:14. நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிலையினால் உன்னை மறைக்கிறேன். 51:14. சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான், அவன் கிடக்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைபடுவதும் இல்லை. முதல்ல நீங்க பலவீனத்திலே நீங்க சாவது கிடையாது, சமாதானம் இல்லாம நீங்க சாவது கிடையாது. ஹலோ, இருக்கீங்களா? பலவீனத்தோடு நீங்க சாக போறது கிடையாது. ரெண்டாவது, சமாதானம் இல்லாம சாக போறது கிடையாது. அப்படிப்பட்ட சிறைப்பட்டிருக்கும் காரியத்திற்கு உங்களை விடுதலை கொடுக்க போறார். முதல்ல உங்களுக்கு அந்த பலவீனத்துல பலன் உங்களை பலப்படுத்தி உங்களை சமாதானம் கொடுத்து, மூன்றாவது ஆசீர்வாதம், முதல்ல உங்களுடைய சிறைப்பட்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போகிறார். சிறைப்பட்டிருக்கிற உங்களுடைய காரியத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். நீங்க எதில் சிறைப்பட்டிருக்கீங்க? எப்படிப்பட்ட விஷயத்தில் சிறைப்பட்டிருக்கீங்க? எப்படிப்பட்ட பாவம், சாபம், மீறுதல், அக்கிரமம், எப்படிப்பட்ட சூனிய கட்டுகள் நீங்க சிறைப்பட்டிருக்கீங்க? எந்த விக்கிரகத்தின் மூலமாக சிறைப்பட்டிருக்கீங்க? எந்த பாவ கட்டினால், இக்கட்டுகளினால் சிறைப்பட்டிருக்கீங்க? முதல்ல கர்த்தர் உங்களுடைய சிறை கதவுகளை முதலாவது உடைக்க போகிறார். அந்த சிறை கதவுகளை திறந்து உங்களை சிறையிலிருந்து விடுதலை கொடுத்து உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சமாதானம் கொடுத்து உங்களை மறுபடியும் ஆசிரிக்க முதல் காரியம். இரண்டாவது காரியம் சங்கீதம் 18:17. சங்கீதம் 18:17. 18வது சங்கீதம் 17வது வசனம். என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த என் பழக்க சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவனுக்கும் என்னை விடுவித்தார். இரண்டாவது, சத்துருவின் போராட்டத்தில் இருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். சத்துருவுடைய போராட்டம், ஐயா என்னால ஜெபிக்க முடியல, என்னால வேலைக்கு போக முடியல, என்னால வியாபாரம் பண்ண முடியல, என்னால படிக்க முடியல, என் குடும்பத்துல பயங்கரமான சத்துருவினுடைய போராட்டம், கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனை, கெட்ட யோசனை, நெகட்டிவ் தாட்ஸ்கள், படுத்த கெட்ட கெட்ட சொப்பனம், தூக்கம் வர மாட்டேங்குது, திடுக்குன்னு முழிக்கிறேன், நடந்து போகையில மயக்கம் வருது, கால் உளைச்சல் வருது, பாதம் எரிச்சல் வருது, சத்துரு என்னுடைய சரீரத்தை பிடித்து கொண்டு பயங்கரமா முறுக்கிறேன், பயங்கரமா பாடுகள் அனுக்கிறேன், என்னால ஜெபிக்க, என்னால சுயமா உட்கார முடியல, சபைக்கு வர முடியல, ஊழியம் பண்ண முடியல, பைபிள் படிக்க முடியல, பயங்கர பாடுகள், என் பிள்ளைகளை நான் சரியாக கவனிப்பது கிடையாது, என் கணவனை சரியாக நடத்துவது கிடையாது, என் மனைவியை சரியாக நடத்துவது கிடையாது, என் குடும்பத்தில் சத்துருவின் போராட்டம், ஒரே வம்பும் வழக்கும் சத்துருவினுடைய போராட்டம், சண்டையுமாக சாபமாக இருக்கு, ஒரே குடும்பத்தில் ஒரு குழப்பமா இருக்கு, நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன், பிள்ளைகள் வழி தவறி போகிறாங்க, கணவன் வழி தவறி போறான், மனைவி வழி தவறி போறான், என் குடும்பமே அந்த சிந்தனையாக இருக்கிறது. அப்படி போராடி கொண்டிருந்த உங்களை அந்த சத்துருவின் போராட்டத்திலிருந்து கர்த்தர் விடுதலை இந்த மாசம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் தான் உங்களை ஆசீர்வதிக்கும். அதான் உங்க ஸ்தானத்துல வரணும், உங்க இடத்துக்கு வரணும், உங்களை போல வரணும். இப்ப புரியுதா இந்த வாக்குத்தத்தம் எப்படி செயல்பட போதும்? மூன்றாவது காரியம் மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். வாசிப்போம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். ஆமென். அடுத்து உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். ஆமென். கடன், உங்களுக்கு கடன் மிகவும் மோசமாக இருக்கிறது. கடன் வாங்கிட்டேன் பிரதர், சிஸ்டர், கடனை வாங்கிட்டேன் பாஸ்டர், என்னால் கடனை திருப்பி கொடுக்க முடியல, கடன்காரன் வந்து வீட்டில் வந்து கத்துறான், கடன்காரன் கேஸ் போட்டிருக்கிறான், கடன்காரன் என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துறான், கடனினால எனக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, பலவீனப்பட்டு போயிட்டேன்,
கடன் எனக்கு மிகவும் மிகவும் மோசமான ஒரு கட்டாக இருக்கிறது. கர்த்தர் சொல்ல, கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய். நீ வாங்கின கடனை பூரா கர்த்தர் கொடுக்க இந்த மாசம் கிருபை செய்வார். கடனிலிருந்து கர்த்தர் பூர்ணமான விடுதலை உங்களுக்கு கொடுத்து அங்க ஒரு சமாதானம் பலனை கர்த்தர் இந்த மாசம் கொடுக்க போகிறார். இருக்கீங்களா? அடுத்தபடியாக லூக்கா 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி. அடுத்தபடியாக உங்கள் பலவீனங்களிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்க போகிறார். எது உங்களுடைய சரீர பலவீனமா இருந்தது, உங்களுடைய ஆவிக்குரிய பலவீனமா இருந்தது, மன உளைச்சலாக இருந்தது, பலவீன பாண்டமாக நீங்க உலகத்தில் இருந்தீங்க. அநேகர் உங்களை புறம்பா பேசும்படியாக, அநேகர் இவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க, அதான் அவங்க பலவீனமா இருக்கிறாங்க. ஏதாவது பாவம் கர்த்தருக்கு பிரோஜனம்லாம் வந்திருப்பாங்கன்னு சொல்லி உங்களை விமர்சித்தவர்கள் முன்னாடி கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். உங்களுடைய பலவீனங்கள் என்ன? உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பலவீனம் எதை எப்படியாக இருக்கிறது? உன் சரீரத்தில் அந்த பலவீனம் உன்னுடைய காரியத்துல, உன்னுடைய வேலையில, உன் வியாபாரத்துல முந்தி செல்ல விடாமல் அந்த பலவீனம் தடையாக இருக்கிறதா? எந்த பலவீனம்? அந்த பலவீனத்தை கர்த்தர் இந்த நாட்களில் முறியடிக்கிறார். அடுத்தபடியாக ரோமர் 6ஆம் அதிகாரம் 17-18 வசனம். வாசிங்க. ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17 வசனம் 17 வசனம். முன்னே நீ பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்பட்டதினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளில் ஆனீர்கள். ஆமென். அடுத்தபடியாக இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது உங்கள் பாவங்களிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்க போகிறார். இந்த மாசம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறந்த மாசம். இழந்து போனதை தேட, காணாம போனதை கண்டுபிடிக்க, பாவத்தில் இருக்கிறவரை ரட்சிக்க வந்தார்னு சொல்லி பைபிள் சொல்லப்படுது. எதுக்காக இயேசு கிறிஸ்து வந்தார்? ரட்சிக்கிறதுக்காக வந்தார் என்று சொல்லி பைபிள் சொல்லுது. ஆகவே இந்த கால கட்டத்திலே நீயும் உன்னுடைய குடும்பமும், நீயும் உன்னுடைய கணவனும் உன்னுடைய பிள்ளைகளும் பாவத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னார். பாவம் உன் குடும்பத்தில் மிகுதியா இருக்குமே என்று சொன்னார். பாவக்கட்டு அந்தகார சங்கிலியாக உன்னை கட்டி நெருக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார். பாவமே உனக்கு வாழ்க்கையில மிகவும் மோசமான சூழ்நிலை ஏற்படும் சொன்னார். அந்த பாவங்களை கர்த்தர் இன்னைக்கு முன்னெடுத்து விடுதலை கொடுக்க போகிறார். எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும், ஆனால் எப்படி இருக்கும்? பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறது எப்படி இருக்கும்? அதான் விஷயம். பயங்கரமான அடியா இருக்கும், பயங்கரமான அடியா இருக்கும். மோசே சொல்லும் போது சொன்னார், ஆண்டவரே, மோசைகிட்ட ஆண்டவர் முதல்ல பேசினார், நான் தலைமுறை 1000 தலைமுறையாக இவர்கள் பாவம் பண்ணுகிறதை 1000 தலைமுறை விசாரிப்பேன், 4ஆம் தலைமுறை வரை விசாரிப்பேன். இவன் போய் கெஞ்சினான், ஆண்டவரே, இவர்கள் பாவம் பண்ணினார்கள், பெற்றோர்கள் பாவம் பண்ணினார், முற்பிதாக்கள் பாவம் பண்ணினார்கள், இதை பிள்ளைகிட்ட விசாரிக்குமானா? அப்பதான் ஆட சொன்னார், பிள்ளைகிட்ட நான் விசாரிக்க மாட்டேன். அவன் செய்கிற பாவத்துக்கு அவனுக்கு நான் நீதி செலுத்துறேன். அதனால யார் உன் குடும்பத்துல பாவம் செய்றீங்களோ உங்களை கர்த்தர் விசாரித்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களிலே சீரான ஒரு தண்டனையை கொடுத்து, அதாவது ஒரு குட்டி உங்களை மாற்ற போகிறார். இந்த மாசம் நீ கிறிஸ்துமஸுக்காக நீங்க ஆயத்தமா இருக்கலாம், கிறிஸ்துவனுடைய பிறப்பினுக்கு ஆட்காக ஆயத்தமா இருக்கலாம். ஆனா பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க ஒரு அடி விழும். அந்த அடி எப்படி இருக்கும்? உன் சரீரத்துல, உன்னுடைய எலும்புகளுக்குள்ள, உன் தோள்களுக்குள்ள, உன்னுடைய நரம்புகளுக்குள்ள, உன்னுடைய அவயங்கள் உறுப்புகளுக்குள்ள ஒரு அடி இருக்கும். அப்படியே அதுக்கப்புறம் உங்களை மாறும். இல்லைன்னு சொல்லி மீறுதல், இதுதான் பாவம் சொல்லி போனா ஒன்றுமே செய்ய முடியாது. அடுத்தபடியா ரோமர் 1 அதிகாரம் 30வது வசனம். ரோமர் புத்தகம் 1 அதிகாரம். புறங்கூறுகிறவர்களாய், அவதூறு பண்ணுகிறவர்களுமாய், தேவ பகையினருமாய்,
தூராதினம் பண்ணுகிறவர்களுமாய், அகந்தை உள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய், பொல்லாதவர்களை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய். ஆமென். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது நீங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான சில விதமான அந்தகார கிரியைகளை கர்த்தர் முறிக்கிறார். எதெல்லாம் முறிக்கிறார்? முதல்ல எதை முறிக்கிறார் பாருங்க. இது எல்லாமே ஒண்ணுதான். புறங்குறுகிறவர்கள் நீங்க இருந்தீங்கன்னா, அவதூறு பண்ணுகிறவர்களாக இருந்தீங்கன்னா, தேவ பயம் இல்லாமல் தேவ பயங்கர்களாக இருந்தீங்கன்னா, துராக்கிருதம் பண்ணுகிறவர்களாக இருந்தீங்கன்னா, அதாவது கர்த்தருக்கு என்ன விஷயம்னா, ஒரே விஷயம், கர்த்தருக்கு பிடிக்காதவர்களை கர்த்தர் மாற்ற போகிறார். அவ்வளவுதான். முதல்ல பார்க்கும் பொழுது சிறைப்பட்டு இருக்கும் காரியங்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். இரண்டாவது, சத்துருவின் போராட்டத்துக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். மூன்றாவது, கடன் பிரச்சனை இல்லை. அடுத்தபடியாக உங்கள் பலவீனத்திலிருந்து விடுதலை. அடுத்தது உங்கள் பாவங்கள். இப்ப கர்த்தருக்கு அருவருப்பான காரியத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். கர்த்தருக்கு அருவருப்பாக இந்த காரியத்தில் நீங்கள் இருந்தீர்கள் என்றால், இது எல்லாமே கர்த்தருக்கு பிடிக்காத அருவருப்பாக. கர்த்தருக்கு பிடிக்காத அருவருப்பு இருந்து கர்த்தர் உங்களை விடுதலை கொடுக்க போகிறார். அடுத்தபடியாக 31, 32 உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய், சுபாவ அன்பில்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுவர்களுமாய் இருக்கிறார்கள். அடுத்து, உங்களை உணர்வில்லாத காரியங்களுக்கு கர்த்தர் உங்களை விடுதலை கொடுக்க போகிறார். 7வது காரியம். 7 விஷயங்கள் பார்த்திருக்கிறோம். ஆமென். இந்த 7 விஷயத்தை கர்த்தர் செய்கிறார். இந்த 7 விதமான காரியம் உங்கள் வாழ்க்கையில பலவீனமாக இருக்கலாம், உங்கள் காரியில சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். இதை முதலாவது மாற்றாரு. மாற்றின பின்பதாக தான் அவர் உங்க இடத்துல உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த போகிறார். உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற அவர் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செஞ்சுருவார். அவர் தேவன், பொய் சொல்ல மாட்டார். ஆமென். அவர் மனிதன் கிடையாது. பொய் சொல்ல அவர் மனிதன் கிடையாது. அவர் தேவன், தேவாதி தேவன். ரட்சகர் சொன்னார்னா அப்படியே செய்வார். ஆனால் நம்ம தான் போன வருஷம் ஜனவரி மாதம் 1 தேதி நம்ம நிறைய என்ன பண்ணியிருப்போம்? ரெசல்யூஷன் எடுத்துருப்போம். நிறைய எடுத்துருப்போம். அப்படித்தானே? கரெக்ட் தானே? எடுத்துப்போமா இல்லையா? அப்படி பண்ணிடுவோம், இப்படி பண்ணுவோம், அதை பண்ணிடுவோம், இதை பண்ணிடுவோம். ஜெபம் ஒழுங்கா இருக்கும், பைபிள் வாசிக்கிறது ஒழுங்கா இருக்கும், சபை கொடுத்தது ஒழுங்கா இருக்கும், ஆத்மாவை கொண்டு வருவேன், குடும்பத்தை சம்பாதிப்பேன், நிறைய சொல்லியிருப்போம். ஆனால் ஏதாவது செஞ்சோமா? ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டோம். அதை விட மோசமாக தான் போயிருப்போம். நம்ம எதெல்லாம் ரெசல்யூஷன் எடுத்தோமோ அது பூரா இன்னைக்கு நம்ம செஞ்சு முடிச்சுக்க மாட்டோம். ஏன்னா செய்ய முடிஞ்சிருக்காது. காரணம் என்னன்னா, நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக இவ்வளோ காரியங்கள் நமக்கு இருக்கு. இப்போ ஆண்டவர் சொன்னதால நிறைவேற்றிருப்பார். இப்போ ஆண்டவர் நம்ம கேட்கலாம், என்னங்க ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுத்தீங்க, நீங்கள் மட்டும் செய்யல, வைக்கல, கொடுக்கல அப்படின்னு அப்படி சொல்ல முடியாது. கர்த்தர் நடத்திடுவார். இது நடக்காமல் போயிருக்கு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் உனக்குள்ள நிறைவேறாமல் போயிருக்கு அப்படின்னா, உன்னுடைய பாவம், மீறுதல், அக்கிரமம், கீழ்ப்படிய, உணர்வில்லாமை, இது எல்லாமே உனக்குள்ள தலை தூங்கி இருக்கிறதுனால, ஆண்டவருக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்காமல் போறதுனால உனக்கு என்ன இருக்கும்? அது கிடைக்காமல் போயிருக்கும். 1 கொரிந்தியர் 15 58 வசனம். 1 கொரிந்தியர் 15 58 வசனம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதுவாயிராது என்று அறிந்து, நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஆமென். இந்த வசனத்துக்கு தமிழ்ல நான் சொல்றேன், கடைசி மட்டும், கர்த்தர் உங்களை எப்போதும் முழுமையாக உங்களை கர்த்தரின் பணிக்கு ஒப்புக் கொடுங்கள். கர்த்தருக்கான உங்கள் பணி வீணாக போவது இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். இதோட முழுசு நான் வாசிக்க பாருங்க. எனவே என் அன்பான சகோதர சகோதரிகளே, உறுதியாய் நில்லுங்கள், எதுவும் உங்களை மாற்றாமல் இருக்கட்டும், எப்போதும் முழுமையாக உங்களை கர்த்தரின் பணிக்கு ஒப்புக் கொடுங்கள். கர்த்தருக்கான உங்கள் பணி வீணாக போவதில்லை என்பது உங்களுக்கு தெரியும். அப்போ
இந்த வாக்கு தத்துவம் உங்களுக்குள்ள நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் இப்படிப்பட்ட 7 விஷயங்கள் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறி உங்களுக்கு செயல்படணும். கர்த்தருக்காக செயல்படணும், கர்த்தருக்காக வேலை செய்யணும், கர்த்தருக்காக பணி செய்யணும். உங்களுக்குள்ள அந்த ஜெபம், அதை சொன்னேன், ஸ்தானம் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், 2 பேர் 3 பேராக என்னோட லாபத்தில் எங்கள் குடும்பத்தில் இருப்பேன்னு சொல்லி கற்றுக்கிறேன். நீங்கள் என்ன சார் 2 பேர் 3 பேரும் சேர்ந்து ஆராதனை பண்ண ஆரம்பிக்கணும், ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும், துதிக்க ஆரம்பிக்கணும், பாட்டு பாட ஆரம்பிக்கணும், கர்த்தரை மையப்படணும், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். இல்லைங்க எனக்கு வேலை தான் முக்கியம், வேலை தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் சபை, அதுக்கப்புறம் தான் ஊழியம் அப்படின்னா ஒன்றுமே நடக்காது. குடும்பம் தான் முக்கியம், குடும்பத்துக்கு பிறகுதான் அப்படின்னாலும் இந்த வாக்குத்தத்தம் செயல்படாது. படிப்பு தான் முக்கியம், படிப்புக்கு நான் எல்லாம் கொடுத்துருவேன் அப்புறம் தான் ஆண்டவர் அப்படின்னா கிடைக்கும். ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த காரியத்தை உலகத்தில் நீங்கள் செஞ்சாலும் அது வெற்றியாக ஜெயமாகுமா? எப்படி மாறும்? உபாகமம் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14 உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனியாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் நாட்டினையும் ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவாக இருக்கும். இதுதான் உங்கள் ஸ்தானத்தில் கர்த்தர் செய்யும். ஆமென். நீங்கள் செய்யணும், கர்த்தருக்காக போடணும், கர்த்தருக்காக செய்யணும், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சபையில் என்ன பண்ணணும்? உங்களோட பதிவேடுகள் சரியா இருக்கணும். உங்களால் வர முடியலையா? நீங்க என்ன செய்யணும்? வரலங்க, இன்னைக்கு லீவ், இன்ஃபார்ம் பண்ணணும். சோவினமா இருக்கீங்களா? இன்ஃபார்ம் பண்ணணும். சபையில வந்து தூங்கக்கூடாது. சபையில வந்து நீங்க செயல்படாமல் தூங்குனீங்கன்னா உங்களுடைய ஆசீர்வாதம் பூரா தூங்கி போயிடும், ஆண்டோட வாக்கு தத்துவம் பூரா தூங்கி போயிடும். அப்புறம் ஆண்டோட்ட நான் அப்படி செய்யலையா, நான் இப்படி செய்யலையா, நான் அதை பண்ணலையா, நான் இதை பண்ணலையா, நான் ஓடலையா. நீ ஒரு காலத்தில் நீ ஓடல, இன்னைக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஆண்டவர் அந்த பிரசன்ட் லைஃப்பை தான் ஆண்டவர் கேட்பாரு. இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சொல்லுறது இல்லையா? இப்போ நீ என்ன செஞ்சுட்டு இருக்க? நீ யாக்கா போய் அதைத்தான் கேட்பாரு. ஆண்டவர்கிட்ட நீங்க டேக்கா கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்காது, அது வேற மாதிரி இருக்கும். எவ்வளவோ தேசத்திலையும் பட்டணத்திலையும் எத்தனையோ அழிவுகளை பார்த்து வருகிறோம். எவ்வளோ காரியங்களை வச்சுப்பாங்க. நல்லா இருந்தவங்க எத்தனையோ பேர் நினைப்பாங்க. அப்படிதானே? இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் வருகைக்கு நம்ம போகணுமா, போக வேண்டாமா? அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இதோ 2024ஆம் வருஷம் இந்த டிசம்பர் மாதம் 1 தேதியிலே இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் நம்ம நிற்கிறோம். இந்த நாளை நீங்கள் ஆசீர்வதித்து, இந்த மாசத்தை ஆசீர்வதித்து, வரப்போகிற வருஷத்தை ஆசீர்வதித்து, இந்த யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24 வசனத்தின்படி நாங்கள் இருக்கிறோம், எங்களுடைய ஸ்தானத்தில் வந்து எங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க. எங்களை பலப்படுத்துங்க, எங்களுக்கு சகாயம் பண்ணுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை இயற்கை சீற்றங்களுக்கும் குடும்பத்தின் உற்றார் உறவினருக்கும் பலவிதமான பாடுகளுக்கும் பிள்ளைகளை விலக்கி பிள்ளைகளை பாதுகாத்து ரட்சித்து நல்ல படிப்பு ஞானம் பாதுகாப்பு ரட்சிப்பு சுகபல ஜீவன் தீர்க்க ஆயுசு கொடுத்து பிள்ளைகளை வளர்த்து வாலிய பிள்ளையோட திருமணம் நல்லபடியாக இருக்கட்டும். செய்கிற பாவத்திலிருந்து ஒவ்வொருவரும் மனம் மாறட்டும், மனம் திரும்பட்டும், குற்றத்தை குற்றமாக ஒப்புக்கொள்ளட்டும், நம்முடைய சமூகத்தில் பரிசுத்தமாக நிற்கட்டும். செஞ்ச பாவத்துக்கு நியாயம் சொல்லாதபடிக்கு உங்களுடைய வருகைக்கு ஆயத்தமாக ஸ்திரீகள் புருஷர்கள் ஒவ்வொருவரும் ஒரு கலந்து ஒப்புகள். இந்த மாசத்துடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும். பிள்ளைகள் எப்படிப்பட்ட தேவைகள் இருந்தாலும் தேவைகளை சந்தித்து உயர்த்தி காணப்படுத்தும். அதே போல சபை போதகர்கள் போதகர் மனைப்புரிய ஆசிரியர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரோடும் இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுடன் பெரிய விஷயங்களை விசேஷங்களாக செய்வார். ஆமென்.